அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல பல பேர் ஒரு விஷயத்தை தெளிவா நம்புறாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட அனைவருக்குமே இந்த நம்பிக்கை பெருவாரியாக இருக்கு. அப்படின்னு நம்பிக்கைன்னு பார்த்தா, கோவிலுக்கு அதிகம் போனா வாழ்க்கை மாறும், அதிர்ஷ்டம் திறக்கும் அப்படின்னு. சில பேர் தினமும் கோவிலுக்கு போவாங்க. சில பேர் அவங்களுக்கு வீட்டிலேயோ இல்லைன்னா வாழ்க்கையிலயோ தொழில்லையோ ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும்தான் கோவிலுக்கே போவாங்க. ஆனா உண்மையான கேள்வி ஒண்ணு இருக்கு. கோவிலுக்கு அடிக்கடி போறது மட்டும் அதிர்ஷ்டத்தை தந்துடுமா? இல்லைன்னா அதுக்கு பின்னால இன்னும் ஆழமான ஆன்மீக ரகசியம் ஏதாவது இருக்கா? இத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோவில்ங்கிறது ஒரு சாதாரண கட்டடம் கிடையாது. பல பேர் நினைக்கிறது என்னன்னா கோவில்ங்கிறது ஒரு வழிபாட்டு இடம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே கோவில் ஒரு ஆன்மீக ஆற்றல் மையம். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா கோவில்கள் கட்டப்பட்ட விதம் இருக்கு இல்லையா, அதுல விஞ்ஞான ரீதியாகவே கட்டப்பட்டுள்ளது. கருவறை அமைப்பு, விநாயகர் முதல் முக்கிய தெய்வம் வரைக்கும் இருக்கிற சந்நிதியின் அமைப்பு, கோபுரத்தோட உயரம், மணியுடைய ஒலி, தீபம் மற்றும் கற்பூரம், இந்த எல்லாத்துக்கும் மனுஷ மனசையும் உடலையும் அமைதியாக்கும் தன்மை உண்டு. அதனால கோவிலுக்கு போறதால மன அமைதி, நல்ல சிந்தனை, நேர்மறை சக்தி, இது எல்லாமே கிடைக்கும். முதல்ல நாம அதிர்ஷ்டம்னா என்னங்கிறத பார்க்கலாம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்காத போது நல்ல விஷயங்கள் திடீர்னு நடக்குது. ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். ஒரு பிரச்சனை தானாவே தீர்ந்து போலாம். இல்லைன்னா ஒரு சின்ன சந்திப்பு கூட வாழ்க்கையை மாத்தலாம். அப்போ மக்கள் பொதுவா ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. என்னது அது? அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு அப்படிம்பாங்க. ஆனா அது உண்மையிலே அதிர்ஷ்டமா? வெறும் தற்செயலான சம்பவமா? கிடையாது. அது பல காரணங்கள் சேர்ந்து உருவாகும் ஒரு நிலை. மனிதனோட சிந்தனை, முயற்சி, நேரம் மற்றும் சூழ்நிலை, இது எல்லாம் ஒண்ணு சேரும்போது வாழ்க்கையில நல்ல வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்குது. ஒரு மனுஷன் நல்ல எண்ணங்களோட வாழ்ந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் அந்த முயற்சிக்கு சரியான பலன் கிடைக்கும். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி தான் தோணும். ஆனா உண்மையிலேயே அது வாய்ப்பின் பின்னால் அந்த மனுஷனோட முயற்சியும் பொறுமையும் இருக்கும். ஆன்மீக பார்வையில பார்த்தோம்னா மனிதன் செய்யும் நல்ல செயல்கள், அது மட்டும் இல்லாம தர்மம், இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா, அது கூட வாழ்க்கையில நல்ல பலன்களை உருவாக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதத்தான் நல்ல பலன்கள் சரியான நேரத்தில் தோன்றும் போது மக்கள் அதை அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா அதிர்ஷ்டம்ங்கிறது வெளியில இருந்து வராது, நம்ம சிந்தனையிலிருந்தும் செயலிலிருந்துமே வரும். கோவிலுக்கு போறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோவிலுக்கு போறதுங்கிறது வெறும் பழக்கம் மட்டும் கிடையாது. அது மனுஷனோட மனசையும் வாழ்க்கை நோக்கத்தையும் மாற்றும் ஒரு ஆன்மீக அனுபவம். நாம தினசரி வாழ்க்கையில பல பிரச்சனைகள், கவலைகள், அப்புறம் பதட்டங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேலை, குடும்ப பொறுப்புகள், எதிர்காலம் பத்தின பயம், இது போன்ற பல எண்ணங்கள் எப்பவுமே நம்மோட மனச சோர்வடைய வச்சுக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கோவிலுக்கு போறது மனசுக்கு ஒரு அமைதியான இடமா தோணுது. கோவில்ல அதோடைய சூழல் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே தனித்துவமானது. மணியுடைய ஒலி, தீப ஒளி, தூபத்தோட வாசனை, மந்திரங்கள், இது எல்லாம் நம்மோட மனச மெல்ல அமைதியாக்குது. அந்த அமைதியான தருணத்துலதான் மனுஷன் தன் வாழ்க்கையை பத்தியே சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இதனால மன அழுத்தம் குறையுது, நம்பிக்கை அதிகரிக்குது. அதனால கோவிலுக்கு போறதுங்கிறது வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது. அது மன அமைதி, நம்பிக்கை மற்றும் நல்ல சிந்தனையை உருவாக்கும் ஒரு முக்கியமான ஆன்மீக அனுபவமாகும். கோவிலுக்கு போனா மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்விக்கு அது மட்டும் போதாது அப்படிங்கிறது தான் பதில். கோவில்ல நம்ம கடவுளை வணங்குறது
நம்மோட பக்திய வெளிப்படுத்துது. ஆனா அந்த பக்தி நம்முடைய வாழ்க்கையிலையும் செயல்கள்லையும் தெரியணும். ஒருத்தர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலும் அடுத்தவங்கள காயப்படுத்தி பேசுறது, பொய் பேசிக்கிட்டு திரியறது, அப்புறம் தவறான செயல்களை செய்யறது, இதனால உண்மையான பலன் கிடைக்காது. நம்மோட முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்திங்கிறது கோவில்ல மட்டும் இருக்கக்கூடாது. அது நம்முடைய நடத்தை, சொல், செயல்கள்லையும் இருக்கணும். பிறருக்கு உதவுவது, அப்புறம் நேர்மையா வாழ்றது, தர்மத்தை பின்பற்றுவது, இது போன்ற நல்ல குணங்களும் ரொம்ப முக்கியமானது. அதனால கோவிலுக்கு போறது மனசுக்கு நல்ல தொடக்கம்தான். ஆனா அதோட சேர்ந்து நல்ல செயல்களும் நல்ல மனப்பான்மையும் இருந்தாதான் வாழ்க்கையில உண்மையான மாற்றமும் தெய்வ அருளும் கிடைக்கும். பக்தியும் செயலும் சேர்ந்தா உண்மையான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து வாழ்க்கையில ரொம்பவும் ஆழமான ஒரு உண்மைய சொல்லுது. பல பேர் கடவுளை ரொம்ப நம்புறாங்க, தினமும் பிரார்த்தனை செய்யறாங்க, கோவிலுக்கு போறாங்க, மனசார பக்தி செலுத்துறாங்க. இது நல்ல விஷயம்தான். பக்தி மனுஷனுக்கு நம்பிக்கையையும் மன உறுதியையும் தருது. பிரச்சனைகள் வந்தாலும் மனசு உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு உதவுது. ஆனா பக்தி மட்டும் இருந்தா வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் தானா நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. தானா நடக்காது. அதுக்கு பக்கத்துல மனுஷனோட முயற்சி மற்றும் செயல்களும் அவசியம். ஒரு மனிதன் கடவுளை நம்பி பிரார்த்தனை செஞ்சாலும் தன்னோட பொறுப்புகளை செய்யாம இருந்தா வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி முயற்சி மட்டும் இருந்தாலும் சில சமயங்கள்ல மனசு சோர்ந்து போறதும் உண்டு. அப்போ பக்தி மனுஷனுக்கு ஒரு உள்ளார்ந்த சக்திய தருது. நான் முயற்சி செய்யறேன், எனக்கு கடவுள் வழிகாட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அங்க உருவாகுது. இந்த ரெண்டும் சேரும் போதுதான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்படும். பக்தி மனுஷனுக்கு உள்ளார்ந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் தருது. செயல் அந்த நம்பிக்கையை நிஜமாக்குற பாதைய உருவாக்குது. அதனால பக்தியும் முயற்சியும் ஒன்னா சேர்ந்தா வாழ்க்கையில நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அந்த நல்ல வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தான் மக்கள் உண்மையான அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இதிலேந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. கோவிலுக்கு அடிக்கடி போறது அதிர்ஷ்டத்தை நேரடியா தராது. ஆனா அது மன அமைதிய தரும், நல்ல சிந்தனைய உருவாக்கும், நம்பிக்கைய வளர்க்கும். இந்த மூணும் சேர்ந்தா வாழ்க்கையில பல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, பக்தி இருந்தால் பாதை தானாக திறக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.